முருகா முருகா, கீழே விழுந்தாலும் முருகா, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முருகா, மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் முருகா, புரட்டாசி நாள் முருகா, கார்த்திகை நாள் முருகா, எப்பவுமே முருகா முருகான்னு இனத்தை சொக்குப்பொடி போட்டு மயக்கினாருன்னு தெரியல. அப்படி மயங்கணும்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க, உங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா முருகன் உங்களை ஆட்கொண்டு விட்டான். இன்னொரு உண்மையை சொல்றேன், கந்தன் காலில் விழுந்தால் வேறு யார் காலிலும் விழுகாத அளவுக்கு வாழ வைப்பார். இது அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா அருணகிரிநாதர் வாழ்க்கையே சுட்டுகிறது. அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல சொல்றார், அவரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது எல்லாரும் பார்த்து அருவருக்கிற மாதிரி இருந்தது. முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் திருப்புகழ் எல்லாம் பாடி அப்படி ராஜா மாதிரி இருக்கிறார். எதுக்கோ அழுதுருக்கிறோம்ல, எதுக்கோ அழுதும் பிரயோஜனமாச்சா? ஆனா முருகனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும். ஒரே ஒரு சொட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது. கீழே கிடக்கிறவனை